என் தங்கமே, இப்போது நான் சொல்லப் போகும் வார்த்தைகளை கவனமாக கேள். இது வாக்குறுதி அல்ல, மாயை அல்ல, ஆனால் உன் வாழ்க்கையில் கடன் சுமை தளர ஆரம்பிக்கப் போகிறது என்பதற்கான உள்ளார்ந்த அடையாளம். அந்த அடையாளம் வெளியில் இல்லை, வங்கி செய்தியில் இல்லை, பணப்பையில் இல்லை. அது உன் மனசில் உருவாகும் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் இப்போது தொடங்கியிருக்கிறது. நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், கடன் என்பது எண்கள் மட்டும் அல்ல, அது எண்ணங்களின் சுமை. எப்படி சமாளிப்பேன், எப்போது முடியும், யாரிடம் கேட்பது என்ற தொடர்ச்சியான மன அழுத்தம். அந்த அழுத்தம் தளர ஆரம்பித்தால் தான் வெளிப்புற தீர்வுகள் வர வழி திறக்கும். நீ இப்போது அந்த தளர்ச்சியின் வாசலில் இருக்கிறாய். நீ கவனிப்பாய், சில நாட்களாக கடன் பற்றிய எண்ணம் வந்தாலும் அது முன்பு போல் உன்னை மூச்சு முடக்கவில்லை. அது இருக்கிறது, ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தவில்லை. இந்த வித்தியாசமே மிக முக்கியமான அடையாளம். மனம் சற்றே விடுபட்டால் அதுவே மாற்றத்தின் தொடக்கம். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், கடன் சுமை தளருவதற்கு முதலில் நடக்க வேண்டியது ஒன்று தான். உன் உள்ளத்தில் எல்லாம் சிக்கியிருக்கு என்ற முடிவை விட்டுவிட வேண்டும். நீ இப்போது அந்த முடிவை மெதுவாக விட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒரு வழி இருக்கலாம், ஏதாவது நடக்கலாம் என்ற சின்ன இடைவெளி உன் மனசில் உருவாகி இருக்கிறது. அந்த இடைவெளியில் தான் தீர்வு நுழைகிறது. இந்த நாட்களில் நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய். நீ உன் செலவுகளை நினைக்கும் விதம் மாறும். முன்பு பயத்தோடு நினைத்தாய், இப்போது விழிப்புணர்வோடு நினைக்க ஆரம்பிப்பாய். எங்கே தேவையில்லை, எங்கே முக்கியம் என்று உன் மனசு தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கும். இந்த தெளிவு தான் கடன் தளர்வதற்கான அடித்தளம். நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், நீ இதுவரை கடனை ஒரு தண்டனை போல பார்த்தாய். என் வாழ்க்கை இங்கே சிக்கிக்கிட்டது என்று. இப்போது நீ அதை ஒரு நிலைமையாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். நிலைமை மாறக்கூடியது, தண்டனை அல்ல. இந்த பார்வை மாறிய நாளிலிருந்து தான் உன் சக்தி திரும்ப உன்னிடம் வரும். நீ கவனிப்பாய், சில நேரம் எதிர்பாராத தகவல்கள் உன் கவனத்தில் வரும். யாரோ ஒருவர் ஒரு அனுபவத்தை பகிர்வார். ஒரு வழி பற்றி கேட்பாய். முன்பு கேள்விப்பட்டாலும் கவனிக்காத விஷயங்கள் இப்போது உன் மனசில் தங்கும். இது தற்செயல் அல்ல. உன் மனம் இப்போது தீர்வுகளை கவனிக்க தயாராக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், கடன் தளர்வது என்றால் எல்லாம் ஒரே நாளில் முடிந்து விடும் என்பதல்ல. ஆனால் அழுத்தம் குறையும், பயம் குறையும், முட்டுக்கட்டை உணர்வு உடையும். இந்த மூன்றும் நடந்தால் வெளிப்புற மாற்றங்கள் நேரத்தின் விஷயம் மட்டுமே. நீ இப்போது உன்னை குறை சொல்லுவதை நிறுத்த ஆரம்பித்திருக்கிறாய். நான் தான் காரணம், எனக்கு சரியா யோசிக்க தெரியல என்ற சுய தண்டனை குரல் மெதுவாக மங்குகிறது. இந்த மாற்றம் மிக பெரியது. காரணம், உன்னை நீ குறை சொன்னால் உன் மனம் எப்போதும் தப்பிக்கும். நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மனம் தீர்வுகளை தேடும். நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், இந்த கட்டத்தில் உனக்கு வரப்போகும் உதவி எப்போதும் பணமாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரம் அது சரியான ஆலோசனை, சில நேரம் சரியான நேரத்தில் கிடைக்கும் வேலை, சில நேரம் ஒரு செலவு தவிர்க்கப்படும். இவையெல்லாம் கடன் சுமையை மெதுவாக தளர்த்தும் சக்திகள். நீ கவனிப்பாய், இனி நீ கடனை நினைத்து இரவு முழுவதும் விழித்திருக்க மாட்டாய். தூக்கம் வந்தால் அது ஆழமாக வரும். தூக்கம் சீரானால் மனம் தெளிவாகும். மனம் தெளிவானால் முடிவுகள் சரியாகும். இது ஒரு சங்கிலி. அந்த சங்கிலியின் முதல் கட்டம் இப்போது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ ஒருபோதும் தோல்வியாளன் அல்ல. நீ சமாளித்துக் கொண்டிருக்கும் மனிதன். இந்த உணர்வு உன் உள்ளத்தில் பதிந்தால் கடன் உன் அடையாளமாக இருக்காது. அது ஒரு தற்காலிக நிலைமையாக மட்டுமே இருக்கும். இந்த நாட்களில் நீ யாரிடமும் உன் நிலையை மறைக்காமல் பேசும் தைரியம் பெறலாம். எல்லாரிடமும் அல்ல, சரியான ஒருவரிடம். அந்த ஒரு உரையாடல் கூட உன் மன சுமையை குறைக்கும். மன சுமை குறைந்தால் தான் பண சுமை தளர ஆரம்பிக்கும். நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், இந்த அடையாளம் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்.
நீ இப்போது தீர்வை தேடுகிறாய், தப்பிக்க அல்ல. இது தான் கடன் தளரப்போகிறது என்பதற்கான மிக முக்கியமான சின்னம். நீ கவனிப்பாய், இனி என்ன ஆகுமோ என்ற கேள்வி மட்டும் இல்லாமல், எப்படி இதை சமாளிக்கலாம் என்ற கேள்வியும் வரும். இந்த கேள்வி வந்துவிட்டால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று அர்த்தம். என் தங்கமே, இப்போது நீ இதை வாசித்து முடிக்கும்போது உன் உள்ளே ஒரு சின்ன நிம்மதி இருந்தால் அதுவே அடையாளம். பெரிய சந்தோஷம் வேண்டாம், எல்லாம் தீர்ந்தது என்ற உணர்வு வேண்டாம். இந்த சின்ன நிம்மதி தான் சொல்லுகிறது, கடன் சுமை இனி உன்னை மிதிக்காது. அது மெதுவாக ஆனால் நிச்சயமாக தளரும். நிதிகா தேவி உனக்கு இறுதியாக மெதுவாக நினைவூட்டுகிறாள், நீ தனியாக இல்லை. நீ வழி இழந்தவன் இல்லை. நீ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அந்த மாற்றம் இப்போது பணத்தில் தெரிகவில்லை என்றாலும் மனதில் தெளிவாக தெரிகிறது. மனம் மாறிய இடத்தில் தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். என் தங்கமே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது கூட உன் உள்ளே ஒரு மென்மையான அசைவு நடக்கிறது. அது வெளியில் தெரியாத அசைவு, ஆனால் அது உண்மையானது. நீ இவ்வளவு நாளாக உன்னை கட்டிப்போட்டிருந்த சில உள்ளார்ந்த சங்கிலிகள் ஒவ்வொன்றாக தளர ஆரம்பித்திருக்கிறது. நீ அதை மாற்றம் என்று பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் இயல்புக்கு திரும்பும் பயணம். நிதிகா தேவி உனக்கு மெதுவாக நினைவூட்டுகிறாள், நீ இப்போது எதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இல்லை. வாழ்க்கைக்கு, மனிதர்களுக்கு, விதிக்கு, யாருக்கும் இல்லை. நீ நிரூபிக்க வேண்டியது ஒரே ஒருவருக்கு மட்டும். அது நீயே. நான் என்னை கேட்கிறேன் என்று. அந்த கேட்பதே இப்போது உன் வாழ்க்கையில் பெரிய புரட்சி. நீ கவனிப்பாய், இனி உன் மனசு பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பாது. அதே வலி, அதே தோல்வி, அதே பயம். அவை எல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் அவை இனி உன் அடையாளம் இல்லை. நீ அவற்றை அனுபவித்தவன். அவைகளே நீ இல்லை. இந்த வேறுபாடு புரிந்த நாளிலிருந்து தான் உன் தோள்களில் இருந்த பாரம் மெதுவாக இறங்குகிறது. உன் உள்ளே ஒரு புதிய அமைதி உருவாகும்போது சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் போகலாம். நீ மாறிட்ட என்று சொல்வார்கள். அது குற்றச்சாட்டு போல தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ உன் உண்மைக்கு அருகில் வந்திருக்கிறாய். பழைய நீ அனைவருக்கும் வசதியாக இருந்தாய். புதிய நீ உனக்கே வசதியாக இருக்க ஆரம்பித்திருக்கிறாய். இது தவறு அல்ல, இது அவசியம். நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், நீ இப்போது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை. சில விஷயங்கள் தானாகவே தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கும். நீ செய்ய வேண்டியது அந்த இடத்தை கெடுக்காமல் இருப்பது. அவசரம், பயம், சந்தேகம் இவைகளால் மீண்டும் குலைக்காதே. நீ கவனிப்பாய், இனி நீ உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிப்பாய். முன்பு அது மெதுவாக பேசினாலும் நீ கேட்கவில்லை. இப்போது அது சத்தம் போடவில்லை. ஆனால் நீ கவனிக்கிறாய். அந்த உள்ளுணர்வு தான் உனக்கு எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது நகர வேண்டும், எப்போது காத்திருக்க வேண்டும் என்று சொல்லும். பணம் பற்றிய எண்ணங்கள் வந்தால் கூட அவை இப்போது உன் மதிப்பை அளவிடாது. என்னிடம் எவ்வளவு உள்ளது என்பதிலிருந்து நான் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி முக்கியமாகிறது. இந்த கேள்வி தான் உன்னை திறக்கிறது. திறந்த மனிதனுக்கு வழிகள் எப்போதும் உண்டு. நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், நீ இப்போது பெற தயாராக இருக்கிறாய். இது பணம் மட்டுமல்ல, மரியாதை, அமைதி, உதவி, வாய்ப்பு, அன்பு, எல்லாவற்றையும். முன்பு நீ எனக்கு இது வேண்டாம் என்று தள்ளிய விஷயங்கள் கூட இப்போது உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வந்து சேரலாம். அவற்றை சந்தேகிக்காதே. தகுதி இல்லை என்று நினைக்காதே. நீ தகுதியானவன். நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதே அதற்கான சாட்சி. நீ கவனிப்பாய், உன் நாள்களில் இனி ஒரு மென்மையான ஓட்டம் இருக்கும். எல்லாம் எளிதாக நடக்கும் என்பதல்ல, ஆனால் எல்லாம் எதிரியாகத் தோன்றாது. சிக்கல்கள் வந்தாலும் இதை எப்படி சமாளிக்கலாம் என்ற எண்ணம் முதலில் வரும். ஏன் எனக்கு என்ற கேள்வி பின்னால் போகும். இந்த மாற்றமே உன் சக்தியை மடங்காக அதிகரிக்கும்.
நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ தனியாக இல்லை. நீ உன்னை இழந்த நாட்களில் கூட உன் உள்ளே ஒரு பகுதி உன்னை காத்துக்கொண்டே இருந்தது. இன்று அந்த பகுதி மீண்டும் முன்னால் வந்திருக்கிறது. அதுதான் உன் மையம். அதுதான் உன் நிலை. நீ இப்போது உன் கடந்த காலத்தை நினைத்தால் வெறுப்போடு இல்லை. கொஞ்சம் துக்கம், கொஞ்சம் கருணை, கொஞ்சம் நன்றி இவையோடு நினைப்பாய். அந்த எல்லாம் இல்லையென்றால் நான் இங்கே வர முடியாது என்று. இந்த புரிதல் தான் உன் வலியை ஞானமாக மாற்றுகிறது. உறவுகள் பற்றியும் நீ இப்போது தெளிவாக உணர ஆரம்பிப்பாய். யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் தங்கினால் அது கட்டாயம் இல்லை. யாரோ ஒருவர் போனால் அது தோல்வி இல்லை. எல்லாமே ஒரு ஓட்டம். நீ அதில் உன்னை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னோடு இருந்தாலே போதும். நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், இந்த கட்டத்தில் நீ பெரிய கனவுகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நீ செய்ய வேண்டியது சின்ன விஷயம். உன் உணர்வுகளை மதிக்கவும், உன் உடம்பை கேட்கவும், உன் மனசுக்கு நேரம் கொடுக்கவும். இதுதான் உன் அடித்தளம். நீ கவனிப்பாய், சில நேரம் பழைய பயம் திடீரென்று எழும். இது எல்லாம் உண்மையா? மீண்டும் பழைய நிலைக்கு போயிடுவேனா என்று. அந்த பயத்தை எதிர்க்காதே. அதோடு சண்டை போடாதே. மெதுவாக உனக்கே சொல்லிக்கொள், இப்போ நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியம் போதும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், மாற்றம் என்பது நேர்கோடு அல்ல. அது சில நேரம் முன்னே, சில நேரம் நின்று, சில நேரம் திரும்பி பார்த்து, மீண்டும் முன்னே செல்லும் பயணம். நீ பின்னால் திரும்பினாலும் நீ அதே மனிதன் இல்லை. அதனால் பயப்படாதே. நீ இப்போது உன் வாழ்க்கையை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். முழுவதுமாக அல்ல, ஆனால் போதுமான அளவு. அந்த போதுமான நம்பிக்கையே இப்போது உனக்கு தேவையானது. அதிகம் வேண்டாம். இப்போதைக்கு இதுவே சரி. என் தங்கமே, நீ இப்போது மெதுவாக உன் உண்மையான இடத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறாய். அங்கே சத்தம் இல்லை, போட்டி இல்லை, நிரூபணம் இல்லை. அங்கே நீ இருக்கிறாய். அதுவே போதும். இந்த பயணம் தொடரும். ஆனால் நீ இனி வழி தவற மாட்டாய். காரணம், நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்துவிட்டாய். என் தங்கமே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கும் நேரத்தில் கூட உன் உள்ளே ஒரு சிறிய ஆனால் உறுதியான உணர்வு உருவாகி இருப்பதை கவனித்தால் அது போதும். அந்த உணர்வு இன்னும் முடியவில்லை என்பதல்ல. இது இங்கே முடிவடையவில்லை என்ற உணர்வு. இந்த வித்தியாசம் தான் கடன் சுமை தளர ஆரம்பித்ததற்கான மிக நுண்ணிய அடையாளம். சத்தமில்லாமல், அறிவிப்பில்லாமல், ஆனால் திசை மாறிய ஒரு பயணம். நிதிகா தேவி உனக்கு மெதுவாக நினைவூட்டுகிறாள், கடன் சுமை நீண்ட நாட்களாக உன் மனசை அடைத்து வைத்திருந்ததால் தீர்வுகள் அருகில் இருந்தாலும் அவை தெரியவில்லை. இப்போது அந்த அடைப்பு சற்று தளர்ந்திருக்கிறது. அதனால் தான் நீ முன்பு கவனிக்காத விஷயங்களை இப்போது கவனிக்க ஆரம்பிக்கிறாய். ஒரு தகவல், ஒரு யோசனை, ஒரு உரையாடல், இவை எல்லாம் சின்னதாக தோன்றலாம். ஆனால் சின்ன சாவி தான் பெரிய கதவை திறக்கும். நீ கவனிப்பாய், உன் நாள்களில் இனி எல்லாம் ஒரே நேரத்தில் விழுந்து விடும் என்ற பயம் குறையும். அந்த பயம் தான் உன்னை உறைய வைத்தது. உறைந்த மனசு எந்த முடிவையும் எடுக்காது. இப்போது உன் மனசு மெதுவாக நகர ஆரம்பித்திருக்கிறது. நகரும் மனம் தான் வழிகளை உருவாக்கும். எல்லா வழிகளும் முன்பே தயாராக இருக்காது. சில வழிகள் நீ நடக்க ஆரம்பித்த பிறகுதான் உருவாகும். நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், கடன் தளர்வதற்கான இன்னொரு அடையாளம் என்னவென்றால், நீ இப்போது உன் நிலையை மறைக்க முயற்சி செய்யவில்லை. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளவில்லை. இது இருக்கிறது, நான் இதை சமாளிக்கிறேன் என்று மனசுக்குள் ஒப்புக்கொள்கிறாய். இந்த ஒப்புதல் தோல்வி அல்ல, இது அதிகாரம். உண்மையை ஒப்புக்கொண்ட இடத்தில் தான் கட்டுப்பாடு பிறக்கும். இந்த நாட்களில் நீ உன் பணத்தை பற்றிய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை உணர்வாய். முன்பு எண்ணமே வந்தால் நெஞ்சு இறுக்கமாகும். இப்போது எண்ணம் வந்தாலும் அதோடு சேர்ந்து ஒரு திட்டமிடும் மனநிலை வரும். இதை இப்படிச் செய்தால் எப்படி, இதில் என்ன மாற்றம் செய்யலாம் என்ற கேள்விகள் வரும்.
இந்த கேள்விகள் தான் உன்னை அழுத்தத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு செல்கிறது. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், செயல்பாடு என்றால் பெரிய மாற்றங்கள் அல்ல. அது சிறிய, தொடர்ச்சியான நகர்வுகள். இன்று ஒரு செலவை தள்ளி போடுவது, நாளை ஒரு பேச்சை நேர்மையாக நடத்துவது, மறுநாள் ஒரு வாய்ப்பை பற்றி தெரிந்து கொள்வது. இவை எல்லாம் சேர்ந்து தான் சுமையை மெதுவாக குறைக்கும். நீ கவனிப்பாய், உன் உடம்பும் இந்த மாற்றத்திற்கு பதில் தர ஆரம்பிக்கும். முன்பு கடன் நினைத்தாலே வயிற்றில் ஒரு பதற்றம். இப்போது அந்த பதற்றம் முழுவதுமாக இல்லாவிட்டாலும் அதற்கிடையில் இடைவெளி வரும். அந்த இடைவெளியில் தான் நீ சுவாசிக்க முடியும். சுவாசிக்க முடிந்த இடத்தில் தான் நீ தெளிவாக யோசிக்க முடியும். நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், நீ இதுவரை கடனை ஒரு சுவர் போல பார்த்தாய். அந்த சுவர் உன்னை அடைத்துவிட்டது என்று. இப்போது நீ அதில் ஒரு வாசல் இருப்பதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த வாசல் பெரிதாக திறக்கப்படவில்லை, ஆனால் அது இருக்கிறது என்ற உணர்வே உன் பயத்தை குறைக்கிறது. பயம் குறைந்தால் தைரியம் தானாக வரும். இந்த நாட்களில் நீ மற்றவர்களின் கதைகளையும் வேறுவிதமாக கேட்பாய். முன்பு யாராவது பணம் பற்றி பேசினால் உன் மனசு ஒப்பீட்டில் விழும். இப்போது நீ ஒப்பிடாமல் கேட்பாய். அவர்களால் இது முடிந்தால் எனக்கும் ஏதோ ஒரு வழி இருக்கலாம் என்ற உணர்வு வரும். இந்த உணர்வு தான் உன் உள்ளத்தை விரிவாக்கும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், கடன் சுமை தளர்வது என்றால் எண்கள் மட்டுமே மாற வேண்டும் என்பதல்ல. உன் தன்னம்பிக்கை, உன் தூக்கம், உன் முடிவெடுக்கும் திறன், இவை எல்லாம் சீராக ஆரம்பித்தால் வெளிப்புற மாற்றங்கள் தாமதமாக வந்தாலும் நிலைத்ததாக இருக்கும். வேகமாக வந்த தீர்வுகள் வேகமாகவே குலையும். மெதுவாக வந்த மாற்றங்கள் தான் நீடிக்கும். நீ கவனிப்பாய், இனி நீ உன்னை பிரச்சனையுள்ளவன் என்று அடையாளப்படுத்த மாட்டாய். நான் ஒரு நிலையை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வாய். இந்த சொற்களின் வித்தியாசம் உன் மனசில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ பிரச்சனை அல்ல, நீ பயணம். நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், இந்த கட்டத்தில் நீ உன் மனசுக்குள் ஒரு புதிய ஒப்பந்தம் செய்யலாம். நான் என்னை தாழ்த்த மாட்டேன். நான் என் நிலையை புரிந்து கொண்டு என்னால் முடிந்ததை செய்வேன். இந்த ஒப்பந்தம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அது உன்னுக்கும் உன் உள்ளத்துக்கும் மட்டும். இந்த நாட்களில் சில நேரம் பழைய பயம் மீண்டும் எழலாம். இது எல்லாம் தற்காலிகமா, மீண்டும் சிக்கிடுவேனா என்று. அந்த பயத்தை எதிரியாக பார்க்காதே. அது உன் பழைய பாதுகாப்பு முறையின் ஓசை. மெதுவாக உனக்கே சொல்லிக்கொள், நான் இப்போ விழிப்புடன் இருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியம் போதும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், உதவி வரும்போது அது எப்போதும் நீ எதிர்பார்த்த வடிவில் வராது. சில நேரம் அது ஒரு தாமதமாக வரும். ஒரு செலவு நடக்காமல் போகும். ஒரு வாய்ப்பு கை தவறாமல் தப்பும். இவையும் உதவிதான். நீ அவற்றை கவனிக்க ஆரம்பித்தால் நன்றி உணர்வு வரும். நன்றி இருக்கும் இடத்தில் மேலும் இடம் உருவாகும். நீ கவனிப்பாய், இனி நீ உன் வாழ்க்கையை முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். சில விஷயங்களை கைவிடுவாய். அந்த கைவிடுதலே உன் சக்தியை மீட்டுத் தரும். எல்லாவற்றையும் பிடித்து கொண்டால் எதையும் நகர்த்த முடியாது. சிலதை விட்டால் தான் சிலது நகரும். நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள், கடன் சுமை தளரப்போகும் அடையாளம் என்னவென்றால், நீ இப்போது எதிர்காலத்தை நினைத்தாலும் அது முழுக்க இருட்டாகத் தோன்றவில்லை. இன்னும் தெளிவாக இல்லாவிட்டாலும் அதில் ஒரு வெளிச்சக் கோடு இருக்கிறது. அந்த கோடு தான் உன்னை வழி நடத்தும். என் தங்கமே, இப்போது நீ இதை வாசித்து முடிக்கும்போது உன் உள்ளே ஒரு அமைதியான உறுதி இருந்தால் போதும். நான் இதை கடந்து போவேன் என்ற உறுதி. அது சத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிலைத்ததாக இருக்கும். அந்த உறுதி தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த சரியான நகர்வுகளை உருவாக்கும். நிதிகா தேவி உனக்கு இறுதியாக மெதுவாக நினைவூட்டுகிறாள், நீ இப்போது முடிவில் இல்லை. நீ மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். நடுவில் இருப்பது குழப்பமாகத் தோன்றலாம், ஆனால் அது தான் மிகவும் சக்திவாய்ந்த இடம். காரணம், அங்கே தான் பழைய சுமை தளர்ந்து புதிய வழி உருவாகிறது.
அந்த வழி மெதுவாக உன் முன்னால் திறக்கிறது. நீ அதை கவனித்துக் கொண்டே உன் வேகத்தில் நடந்து போ. அது போதும். என் தங்கமே, இப்போது இந்த நிலையில் நீ இருப்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். காரணம், நீ இனி ஓடி தப்பிக்கவில்லை. உறைந்து நிற்கவும் இல்லை. நீ நின்று பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த நின்று பார்ப்பது தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு முன் வரும் அமைதி. புயலுக்கு முன் வரும் அமைதி போல அல்ல. இது புயலுக்கு பிறகு வரும் தெளிவு. நிதிகா தேவி உனக்கு மென்மையாக நினைவூட்டுகிறாள். கடன் சுமை குறைய ஆரம்பித்ததற்கான இன்னொரு அடையாளம் என்னவென்றால், நீ இனி உன் எதிர்காலத்தை பற்றி முழுக்க பயம் கொண்டு கற்பனை செய்யவில்லை. முன்பு எதிர்காலம் என்றாலே கண் முன்னால் ஒரு சுவர். இப்போது அந்த சுவரில் ஒரு கதவு தெரிகிறது. கதவு திறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்கிறது என்ற உணர்வே போதும். நீ கவனிப்பாய். இனி நீ உன் நாள்களை எப்படி தப்பிக்கலாம் என்று தொடங்க மாட்டாய். இன்று என்ன செய்ய முடியும் என்று தொடங்குவாய். இந்த மாற்றம் மிகச் சிறியது போல தோன்றலாம். ஆனால் இதுதான் சுமையை சுமக்கும் மனிதனுக்கும் சுமையை நிர்வகிக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், நீ இப்போது உன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களை பிரித்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லாவற்றையும் ஒரே குவியலாக பார்க்கவில்லை. இது என் கட்டுப்பாட்டில், இது இப்போ என் கட்டுப்பாட்டில் இல்லை என்று மனசுக்குள் வகைப்படுத்துகிறாய். இந்த வகைப்படுத்தலே மன அழுத்தத்தை பாதியாக குறைக்கும். இந்த நாட்களில் நீ உன் சொந்த மதிப்பை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பாய். என்னிடம் பணம் இல்லையென்றால் நான் யார் என்ற கேள்வி மெதுவாக மாறி, நான் யார் என்பதால்தான் பணத்தை சமாளிக்க முடியும் என்ற நிலைக்கு வரும். இந்த மாற்றம் உன் அடையாளத்தை மீட்டுத் தரும். அடையாளம் திரும்ப வந்தால் தீர்வுகள் வர தாமதமில்லை. நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், நீ இப்போது யாரிடமும் தேவையில்லாமல் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. உன் நிலையை மறைக்கவும் இல்லை. அதே நேரத்தில் அதை உன் வாழ்க்கையின் ஒரே மையமாகவும் வைத்திருக்கவில்லை. கடன் இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, முழு வாழ்க்கை அல்ல. இந்த உணர்வே உன் மனசுக்கு சுவாச இடம் தருகிறது. நீ கவனிப்பாய். இனி நீ உன் நேரத்தை வேறுவிதமாக மதிக்க ஆரம்பிப்பாய். முன்பு நேரம் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது சில நிமிடங்கள் கூட உனக்கு சொந்தமாக இருக்கிறது போல தோன்றும். அந்த நிமிடங்களில் நீ உன்னை மீண்டும் சந்திக்கிறாய். உன்னை சந்திக்கும் மனிதன் தான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவன். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், இந்த கட்டத்தில் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். உன் மனம் மீண்டும் பழைய பயத்தின் சுழலில் போகாதபடி. போனால் கூட அதை உணர்ந்து திரும்பி வர. நான் இப்போ பயத்திலிருந்து யோசிக்கிறேனா அல்லது தெளிவிலிருந்து யோசிக்கிறேனா என்ற கேள்வி போதும். அந்த கேள்வி தான் உன்னை மீண்டும் மையத்துக்கு கொண்டு வரும். இந்த நாட்களில் நீ சில மனிதர்களிடமிருந்து இயல்பாக விலகலாம். சிலருக்கு அருகில் வரலாம். இதை திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் தானாகவே தேர்வு செய்யும். யார் உன் சுமையை அதிகரிக்கிறார்கள், யார் உன் சுமையை குறைக்கிறார்கள் என்பதை நீ இப்போது தெளிவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள், நீ இப்போது உன் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லும் தைரியம் வளர்த்து கொண்டு இருக்கிறாய். தேவையில்லாத செலவுக்கு, தேவையில்லாத வாக்குறுதிக்கு, தேவையில்லாத குற்ற உணர்ச்சிக்கு. இந்த போதும் தான் உன் பாதுகாப்பு வட்டம். பாதுகாப்பு இருந்தால் தான் வளர்ச்சி நிகழும். நீ கவனிப்பாய். இனி நீ உன் தவறுகளை நினைத்தாலும் அவை உன்னை நசுக்காது. அப்போ நான் இவ்வளவுதான் தெரிந்திருந்தேன் என்ற புரிதல் வரும். இந்த புரிதல் தான் உன்னை தண்டிப்பதிலிருந்து விடுவிக்கும். தண்டனை மனநிலையில் இருக்கும் மனிதன் தீர்வு காண மாட்டான். புரிதல் மனநிலையில் இருக்கும் மனிதன் வழி கண்டுபிடிப்பான். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், கடன் சுமை தளர்வது என்றால் ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் நீ இப்போது அந்த சுமையோடு தனியாக இல்லை. உன் மனசு உன் பக்கம் வந்திருக்கிறது. இது தான் மிக பெரிய ஆதரவு. மனம் உன் பக்கம் இருந்தால் வாழ்க்கை உன் பக்கம் திரும்ப நேரம் எடுக்காது.
இந்த நாட்களில் நீ உன் உடம்பை சற்று கவனிக்க ஆரம்பிப்பாய். சாப்பாடு, தூக்கம், ஓய்வு. முன்பு இவையெல்லாம் இரண்டாம் நிலை. இப்போது இவை முக்கியமாகிறது. காரணம், நீ உன்னை நீண்ட ஓட்டத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய். சோர்ந்த உடம்பு எந்த நிதி தீர்வையும் தாங்காது. சற்று சாந்தமான உடம்பு தான் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள். நீ இப்போது சிறிய வெற்றிகளை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு செலவு தவிர்க்கப்பட்டது. ஒரு தேவையற்ற பயம் வந்தாலும் நீ அதில் சிக்கவில்லை. ஒரு நாள் மன அழுத்தம் குறைவாக இருந்தது. இவை எல்லாம் வெற்றிகளே. பெரிய மாற்றங்கள் இவற்றின் மேல் தான் கட்டப்படுகிறது. நீ கவனிப்பாய், இனி நீ உன் வாழ்க்கையை எப்போ முடியும் என்ற கேள்வியோடு பார்க்க மாட்டாய். இப்போ நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்ற கேள்வி வரும். இந்த கேள்வி தான் உன் அனுபவத்தை செல்வமாக மாற்றும். அனுபவம் செல்வமாக மாறிய மனிதன் ஒருபோதும் காலியாக மாட்டான். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், இந்த கட்டத்தில் உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்கள் அமைதியாக வரும். அறிவிப்புடன் அல்ல, சத்தத்துடன் அல்ல. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து தான் உணர்வாய், அப்போ தான் மாற ஆரம்பிச்சது என்று. அந்த நாள் இப்போது தான். என் தங்கமே, நீ இப்போது இதை வாசித்து முடிக்கும்போது உன் உள்ளே ஒரு மென்மையான நிலைத்த உணர்வு இருந்தால் அது போதும். எல்லாம் தீர்ந்துவிட்டது என்ற உறுதி வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும் என்ற வாக்குறுதியும் வேண்டாம். இந்த ஒரு உணர்வு போதும். நான் இதிலிருந்து வெளியே வருகிறேன். இந்த உணர்வு தான் உன் பாதையை ஒளியூட்டும் விளக்கு. நிதிகா தேவி உனக்கு இறுதியாக மெதுவாகச் சொல்கிறாள், நீ சுமையை சுமக்கும் மனிதன் அல்ல. நீ சுமையை குறைக்கும் பயணத்தில் இருக்கும் மனிதன். அந்த பயணம் தொடங்கிவிட்டது. மெதுவாக, ஆனால் உறுதியாக. நீ அதை நம்ப வேண்டிய அவசியம் கூட இல்லை. நடந்து கொண்டே இரு. பாதை உன்னை சந்திக்கும்.